நீங்கள் நல்லவர், உங்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்ய தெரியுது. உங்கள்கிட்ட தீமை வந்ததே கிடையாது. எங்களுக்கு நன்மையை மட்டுமே யோசிக்கிற தேவன். நன்மை செய்ய உம்மால் மட்டுமே முடியும். நீங்கள் நன்மையினால் நிறைந்திருக்கிற தேவன். உங்களிடத்தில் சிறிதேனும் தீமை இல்லை. எங்களுக்கும் நன்மை செய்ய சொல்லித்தரீங்க, தீமையை விட்டு விலக சொல்லித்தரீங்க, தீமையற்றவங்களாக எங்களை மாற்றுறீங்க. நீங்கள் ஒருபோதும் பொய் சொன்னதில்லை. உண்மை உம்முடைய அடிப்படை தன்மை. எந்த வகையிலையும் ஏமாற்றுதல் மடத்தில் கிடையாது. நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்க. இந்த வானம் பூமி இதில் இருக்க சகலத்தையும் சிருஷ்டித்துட்டு மனுஷன் செய்கிற சகல அக்கிரமத்தையும் பார்த்துட்டு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க, பொறுமையாக இருக்கிறீங்க. அவனுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் உடையையும் தங்கும் இடத்தையும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. உலகம் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கு. தீமை செய்கிறாங்க, நீங்கள் பார்த்துட்டு பேசாமல் இருக்கீங்க. ஒருத்தனை அழிக்கிறாங்க, குண்டு போடுறாங்க, நாசம் நடக்குது, எல்லா அக்கிரமும் நடக்குது. கோர்ட்டுக்கு வெளியில் எவ்வளோ தந்திரம் பேச்சில் உண்மை இல்லை. ஆனால் அத்தனைக்கும் நீங்கள் பதில் கிரியை செய்யாமல் பொறுமையாக இருக்கிறீங்க. நீடிய பொறுமை, நீடிய சாந்தம் உங்களுடைய குணம். நீங்கள் அத்தனையும் பார்த்து உங்களுடைய கோபத்தை நீங்கள் காமிச்சிங்கனாக்கா அந்த பூமி தாங்காது. நீங்கள் தீமை செய்கிறியாப்பா, இன்னும் தீமை செய், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் உன்னால் செய்ய முடியும், இன்னும் செய்யின்னு சொல்லிவிட்டு கை கட்டி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நன்மை செய்கிறியா, இன்னும் நன்மை செய். நீதி செய்கிறியா, இன்னும் நீதி செய். பரிசுத்தமாகறியா, இன்னும் பரிசுத்தமாக. அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை நீங்கள் தருவேன்னு சொல்லி கை கட்டிட்டு பேசாமல் இருக்கீங்க. உங்களுடைய பொறுமையை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கேன். நீங்கள் எவ்வளவு தூரம் சகலவத்தையும் சகிச்சிட்ருக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுடைய கோபமும் கடுமையாக இருக்கு. நீங்கள் எங்களை உங்களுடைய பிள்ளைன்னு நினச்சி எங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொடுத்துடாம தேவையான அளவு மட்டும் கொடுத்து எங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் நெருக்கப்பட்டிருக்கோம், நசுக்கப்பட்டிருக்கோம், ஏன் அவமானப்பட்டிருக்கோம், நிர்பந்தத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனாலும் நீங்கள் உங்களுடைய கோபத்துக்கு இடமாக எங்களை வைக்காமல் உங்களுடைய நல்ல குணத்தை எங்களுக்கு கற்றுத்தந்து மாதிரியே எங்களையும் மாற்றுறீங்க. நாங்கள் கற்றுக்க வேண்டியது நீதி தான், நாங்கள் செய்ய வேண்டியது நன்மை தான். எங்களுக்கு கீழ்ப்பிடிதல் நீங்கள் சொல்லித்தரீங்க. எங்களை நெருக்கி நசுக்கி உங்களுடைய கீழ்ப்பிடுதலை எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கறதுனால உங்களுடைய அன்புக்கு எங்களை பாத்திரனாக நீங்கள் மாற்றுறீங்க. ஆமாம், எங்களை ஏற்றுக்கொள்கிறதுக்கான பாத்திரமாக நீங்கள் எங்களை வணையிறீங்க, எங்களை உருவாக்குறீங்க. எங்களுடைய தன்மைகளை நீங்கள் காப்பாற்றி அதை தேவ சாயலாக்கி அதை உருவாக்கி உமக்கு பிரியமான பாத்திரமாக எங்களை வணையிறீங்க. நீங்கள் எங்களுக்கு தேவன், நீங்கள் ஆளுகிறவன். நீங்கள் ஆதியிலும் சரி அந்தத்திலும் சரி நீங்களே எல்லாமாக இருக்கிறீங்க. எங்களுக்கு வேண்டிய ஆகாரமும் சரி, வேலை வாய்ப்புகளும் சரி, வாழ்க்கை வசதிகளும் சரி உம்மிடத்திலிருந்து மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் அவைகளை எங்களுக்கு தேவையான அளவு மன நிறைவாக தந்து அபரிதமாகவே தந்து
வாழ வச்சிட்ருக்கீங்க. நாங்கள் நல்லா இருக்கோம். உம்முடைய பராமரிப்பினால் நாங்கள் நல்லாயிருக்கோம். உம்முடைய அடைக்கலத்தினால நாங்கள் நல்லாயிருக்கோம். எங்களுக்கு சர்வவல்லவருடைய நிழலில் நாங்கள் தங்கியிருக்கோம். உன்னதமானவராக நீங்கள் காணப்படுறீங்க. உன்னதமானவர். ஏன்னா வேறு எந்த வகையிலையும் உங்களை நாங்கள் பேர் சொல்ல தெரியலை. எல்லா வகையிலையும் நீங்கள் நல்லவர், நீதியானவர், உண்மையானவர், பொறுமையானவர், அன்பானவர். எல்லாத்துலேயும் நீங்களே எல்லாமாக இருக்கிறீங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் பெரியவர், அபூர்வமான மன அதிசயமாக, பேரதிசயமாக நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய உண்மை, உங்களுடைய அன்பு, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய இரட்சிப்பு, உங்களுடைய சகிப்புத்தன்மை, எங்களை வழி நடத்துகிறீங்களே, அதில் இருக்க உங்களுடைய பொறுப்பு, எங்களுக்காக வைராக்கியமாக இருக்கீங்களே, எங்களை தாங்கி வச்சுட்டு இது வரைக்கும் தாங்கி சுமந்து வந்திருக்கீங்களே, இதெல்லாம் பார்க்கும்போது என்னவென்று நாங்கள் சொல்கிறது? நீங்கள் உன்னதமானவர். எல்லாத்துலேயுமே உன்னதம், உயர்வான ஒரு தன்மை, அபூர்வமான அன்பு, அபூர்வமான ஞானம். ஐயா, உங்களுடைய ஞானத்தை நாங்கள் நினச்சி பார்க்கவே முடியல. ஞானத்தினால நீங்கள் உருவாகியிருக்கிறீங்க. உங்களுடைய முழு தன்மையே ஞானம்தான், முழு தன்மையே அன்பு தான், முழு தன்மையே உண்மை தான். நான் எப்படி தான் உண்மை விவரிப்பேன்? உண்மை இல்லாமல் யாரும் ஞானத்தை கண்டுபிடிக்க முடியாது, அறிவை கற்றுக்கொள்ள முடியாது. பகுத்து அறியக்கூடிய அறிவு உம்மிடத்திலிருந்து தான் வருகிறது. விளங்கி கொள்ளக்கூடிய அறிவு உம்மிடத்திலிருந்து தான் வருது. இச்சை நிறைந்த மனுஷனாக எங்களை உண்டாக்கினீங்க. ஆனால் நாங்கள் புரிஞ்சு கொள்ளும்போது எங்கள்கிட்ட இச்சை போயிடுது. எங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் அருமையாக தருவீங்களே. வனாந்தரத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் மண்ணா முதற்கொண்டு, தண்ணி முதற்கொண்டு, பாதுகாப்பு முதற்கொண்டு எல்லாமே நீங்கள் செய்யும்போது அவங்க இளைப்பாறுதல் ஒரு பக்கத்தில் இருந்தாங்க. நீங்கள் எங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் செய்யும்போது நாங்கள் ஏச்சிக்கணும் அவசியம் இல்லை. நாங்கள் ஏன் பாவம் செய்யணும் அவசியம் இல்லை. அறிகிற அறிவு எங்களை மாற்றுது, நம்முடைய அன்பு எங்களை மாற்றுது. புரிஞ்சுக்கிறதுனால நாங்கள் அடங்குகிறோம். ஆமாம், அடங்குகிறோம். எங்களுடைய இச்சைகள் அடங்குது. எங்களுக்கு நீங்கள் ஒருத்தர் போதும், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு மனசு தெளிவடையுது. எங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் தரீங்க இல்லையா, அது போதும். எங்களை சந்தோஷமாக வச்சுருக்கீங்க இல்லையா, அது போதும். எங்களை கவனிக்கிறீங்க இல்லையா, அது மட்டும் போதும். நீங்கள் மட்டும் எங்களை கவனித்தா எவ்வளோ பெரிய செல்வந்தனாலும் எங்களை மாதிரி வாழ முடியாது. அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் நேர்த்தியாக செஞ்சு கொடுத்து ஆசையை படுறதை காட்டிலும் நல்லாகவே எங்களை வச்சிருந்து ஆசீர்வதிக்கிறீங்க. நீங்கள் நல்லவர், உன்னதமானவர். ஆமாம், மற்றத்துலேருந்து கொடுமைகள் கிடையாது. நம்முடைய நியாயத்தீர்ப்புகள் கண்டிப்பாக இருந்தாலும், அது ஆபத்து நிறைந்ததாக இருந்தாலும், உங்களுடைய கோபத்துக்கு நீங்கள் எல்லை வகுத்திருக்கீங்க. நீங்கள் எளிதாக கோபப்படுறதில்லை. நீங்கள் பொறுமையை காத்து 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 உங்களுடைய கோபம் ஒரு நியாயத்தீர்ப்பாக தான் இருக்குது. அது எமோஷ்னல் அவுட்பஸ்டாக இல்லை. அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை நீங்கள் கொடுக்குறீங்க. அவனை திருந்தும்படிக்கு உங்களுடைய கண்டிப்பு அந்த கோபத்தில் விளங்குது. நீங்கள் இரக்கமுள்ளவர். எங்களுடைய இயலாமையை, எங்களுடைய மதியினத்தை, எங்களுடைய தாறுமாறுகளை, எங்களுடைய மனுஷத்தன்மையை நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதனால் யாரும் எங்களை பற்றி உங்களுக்கு விலைக்கு சொல்ல வேண்டாம். எங்களை நல்லா அறிஞ்சிருக்கிற ஒரே ஒரு தேவன் நீர் தான்.
எங்களுடைய சகல குணங்களையும் நமக்கு தெளிவு இருக்கேன். அதனால் எங்களை குறித்து நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கிறதுனால எங்களை திருத்தவும் முடத்தில் பலம் இருக்குது. நீங்கள் திருத்தி எங்களை பலப்படுத்தினா உம்மை மாதிரியே நாங்கள் நடப்போம். எங்களுக்குன்னு வேறு யாரும் இருக்கா? ஒரே தேவன் நீர் ஒருத்தர் தான். இவ்வளவு நல்ல தேவன், இவ்வளோ இரக்கமுள்ள தேவன், எவ்வளோ தூரம் பொறுமை காக்கிற தேவன். நீங்கள் எங்களுக்கு பாராட்டுற அன்புனால தான், இரக்கத்தினால தான் நாங்கள் உங்களை புரிஞ்சுக்கிறோம். உங்களை புரிஞ்சுக்கிட்டு உம்மோட கூட நடக்கிறோம். உங்களுடைய கற்பனை எல்லாவற்றையும் எங்களுடைய இதயத்தில் வச்சு அதில் எங்களுக்குள்ளே நடப்பிக்கிறதுனால நாங்கள் அவைகளை கற்றுக்கிறோம், அவைகளை நிற்கிறோம், அவைகளால் பிழைக்கிறோம். அவைகள் எங்களை கனத்துக்குரியவங்களாக மாற்றுது. நீங்கள் சொல்லிக் கொடுத்த மலை பிரசங்கம், சிலுவை உபதேசம், இவைகள்லாம் எங்களை பக்குவப்படுத்துது, புது சிருஷ்டி ஆக்குது. எங்கள் மனம் புதிதாகிறதுனால நாங்கள் மறுரூபப்படுகிறோம். இவைகள் கொடுக்குற அறிவினால் இவைகள் எங்களுக்கு அறிவை கொடுக்குது. நாங்கள் அறிந்து கொள்கிறோம், எங்களை அறிந்து கொள்கிறோம். இதனால் நாங்கள் எப்படி நடக்கணுன்றதையும் அறிந்து கொள்கிறோம். நீங்கள் எங்களுக்கு நிறைய பணம் காசெல்லாம் தர வேண்டாம், அப்படியே அன்பு மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கு பாத்திரமாக நடக்க எங்களை மாற்றினா போதும். ஆமாம், அதுக்கு பாத்திரமாக எங்களை மாத்திரம் நடக்க கற்றுக் கொடுத்துட்டா போதும். நம்ம வேறு எதுவும் உங்கள்கிட்ட கேட்க போகிறோம்? கோவப்படுத்தாமல் நடக்க மட்டும் நாங்கள் புரிஞ்சுக்கிடணும். எங்களுடைய செய்கையினால் நீங்கள் கோவப்படுறது பிடிக்கலை எனக்கு. கோவப்படுத்தி உங்களுக்கு முன்னாடி வர்றது எனக்கு பிடிக்கலை. நாங்கள் மனுஷத்தன்மை உடையவங்க தான். நீங்கள் தான் எங்களுக்காக பிழைச்சிருக்கீங்க. நீங்கள் ஒருத்தர் எங்களுக்காக பிழைச்சா தான் நாங்கள் நீதி செய்ய முடியும். நாங்கள் அன்பாக இருக்க முடியும், இரக்கமாக இருக்க முடியும், சாந்தமாக இருக்க முடியும். இவைகள்லாம் எங்களுக்கு எட்டாத புரிந்து கொள்ள முடியாத குணங்கள். எப்படி அன்பாக இருக்கிறது தெரியாது, பொறுமையாக இருக்கிறது தெரியாது, இரக்கமாக இருக்கிறது முடியாது. எங்களுடைய சுபாவம் இப்படிப்பட்ட சுபாவம் தான். நீங்கள் தான் எங்களுக்கு கற்றுத்தரணும். மாதிரி நாங்கள் நடக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க இல்லையா? மாதிரி நாங்கள் எல்லா வகையிலையும் சம்பூர்ணமாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க இல்லையா? அதை நீங்கள் எங்களுக்காக பயிற்சாதான் நிறைவேற்ற முடியும். நீங்கள் தான் அல்டிமேட். நீங்கள் இல்லாமல் நாங்கள் நன்மையை என்னதுன்னு கண்டுபிடிக்க எங்களுக்கு தெரியாது, தீமை இதுன்னு புரிஞ்சுக்கிற பக்குவம் எங்களுக்கு கிடையாது. அதனால் உம்மால் நாங்கள் பிழைக்கணும், அதுதான் எங்களுக்கு வேணும். உம்மால் நாங்கள் செயல்படணும், அதுதான் எங்களுக்கு வேணும். நீர் வாழ்ந்தால் தான் நாங்கள் பரிபூர்ணமாக வாழ முடியும். அன்பிலையும் சரி, நீதியிலையும் சரி, உண்மையிலும் சரி, பரிசுத்தத்துலேயும் சரி. ஆமாம், பரிசுத்தம் எங்களுக்கெல்லாம் பரிசுத்தமாக இருக்கக்கூட தெரியாது. அதனுடைய விலை என்னன்னு கூட, எங்கே கிடைக்கணும்னு கூட தெரியாது, எப்படி இருக்கணும்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் உம்மால் நாங்கள் வாழ்கிறோம் இல்லையா? அப்போ எங்களுக்கு ஆசையெல்லாம் அடங்கிடுது இல்லையா? நீங்கள் தாங்க பரிசுத்தம், நீங்கள் தான் அன்பு, நீங்கள் தான் உண்மை, நீங்கள் தான் ஞானம், நீங்கள் தான் இப்படி எங்கள் தேவையெல்லாம் சந்திக்கிற தேவன். நீங்கள் தான் எங்களுக்கு வெளிச்சம். நீ இல்லாட்டினா நாங்கள் இருளில் தான் இருப்போம். இப்படி எங்களை புரிந்து கொள்ள வச்சு உங்களுடைய பரிசுத்தத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை வாழ வைக்கிற
அப்படினால நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். உங்களோட ரட்சிப்பு பெருசு, இவ்வளோ பெருசு. இந்த ரட்சிப்பை நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் எங்களுக்கு புத்தி இல்லை, மூளை இல்லை. இதை நீங்கள் தான் எங்களுக்கு புரிய வைக்கிறீங்க. நீங்கள் எங்களுக்காக பாராட்டின இறக்கத்தினால பிழைச்சிருக்கோம். இது மட்டும் எங்கள் வாழ்க்கையை சுமந்து வந்திருக்கீங்க, மட்டும் எங்களோட இருக்கீங்க. எங்களோட வாழ்க்கை நீங்கள் தான் திட்டமிடுறீங்க. எவ்வளோ பொறுப்பாக வைராக்கியமாக எங்கள் வாழ்க்கையை திட்டமிடுறீங்க. எங்களுக்குரியத நன்மைகளை எங்களுக்கு தரீங்க. உங்களுடைய வைராக்கியமான பாதுகாப்பு, அதனால் நாங்கள் இம்மட்டும் பிழைச்சிருக்கோம். நாங்கள் எவ்வளவா நெருக்கப்பட்டாலும் நீங்கள் எங்களை புறக்கணிக்கலை. நாங்கள் எவ்வளவா தீமையானவங்களாக இருந்தாலும் எங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, நீங்கள் சகிச்சுக்கிட்டீங்க. எங்களுடைய குறை எல்லாவற்றையும் பாராட்டுறது இல்லை, நீங்கள் மன்னிச்சிட்டீங்க, அவைகளை மறந்துடுறாங்க. நாங்களும் எங்களுடைய குறைகளை பார்க்காதபடிக்கு உம்முடைய நிறைவான நீதிகளை தந்து, நற்குணங்களை தந்து, பரிசுத்தத்தை தந்து எங்களை ஆண்டு கொண்டு இருக்கீங்க. உம்முடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கிறது ஒன்று தான் பரிசுத்தம். உம்முடைய விருப்பப்படி நடப்பது ஒன்று தான் பரிசுத்தம். உம்முடைய சித்தம் செய்வது மட்டும்தான் பரிசுத்தம். வேறு எதுலேயும் பரிசுத்தம் கிடையாது. நாங்கள் சுய சித்தம் செஞ்சோன்னா அது அசுத்தம். எங்களை இன்னும் பலகீனர்களாக, தாறுமாறானவர்களாக உமக்கு முன்னாடி நிப்பாட்டோம். நாங்கள் சுய சித்தத்தை விட்டு விலகி நீங்கள் கொடுக்குற உம்முடைய பரிசுத்தத்தில் நாங்கள் பிழைக்கிறோம். ஆமாம், அதில் தான் நாங்கள் பிழைச்சிருக்கோம். நீரே எல்லாமாக இருக்கிறீங்க. பரிசுத்தமாக இருக்கிறீங்க, ஞானமாக இருக்கிறீங்க, அன்பாக இருக்கிறீங்க, உண்மையாக இருக்கிறீங்க. நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். நீங்கள் எங்களை எவ்வளோ நேசிக்கிறீங்க. அதுவும் நாங்கள் உங்களை நேசிக்கிறோன்னு சொல்ல முடியாது, ஆனாலும் நேசிக்கிறோம். என் புத்தி கெட்டின அளவு முழு இதயத்தோடு நேசிக்கிறேன். நீங்கள் எங்களை அந்தளவு நேசிக்கிறதுனால முழு பலத்தோட, முழு மனதோட எல்லாவற்றையும் உமக்காக கீழ்ப்படுத்தி, உங்களுடைய விருப்பத்துக்கு கீழ்ப்படுத்தி அதன்படி வாழ்கிறது தான் சரியான வாழ்க்கைன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். எதையுமே எங்களுக்கு நாங்கள் வச்சுக்கொள்ளக்கூடாது. அது சுயநலத்தை தான் எங்களுக்கு உண்டாக்குது. எல்லாமே உம்முடைய, நீர் கொடுத்தது எல்லாமே உம்மிடத்திலிருந்து பெற்றோம். எங்களுடைய ஜீவியம் தவிர உட்பட நீங்கள் கொடுத்தது எப்போதும் நீங்கள் எங்கிட்ட எடுத்துக்கிடலாம். ஆனால் உங்களுடைய அன்பு தான் எங்களுக்கு வேணும். உங்களுடைய அரவணைப்பில் தான் நாங்கள் வாழணும்.